இதுதான் எங்கள் அந்த கோயில் தெரியுது பாருங்கள், அதுதான் எங்கள் தெருவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதாவது கடை வீதிக்கும் அடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வெள்ளாளம் ரோடு தெற்கு தெருவு அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருந்து எப்பா சுவாமி எங்கள் தெரு மக்களுக்கு என்ன ஒரு பெருந்தன்மை பாருங்கள். ஒரு மரம் மட்டும் எதுவுமே இருக்காதுங்க. இந்த ஒரு வீட்டில் ஒரு வேப்ப மரம் இருக்கும், சரிங்களா? இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு எங்கள் தெருவில் அந்த கடைசியில் ஒரு 2 வீட்டில் ஒரு மரம் மட்டும் இருக்குங்க. இதை தாண்டிங்க எங்கள் வீட்டிலங்க நான் வந்து பாருங்கள் இந்த பாதாம் கன்று வச்சுருக்கேன், ஓகேவா? இது வச்சு 2 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு தெருவாசப்படி எவ்வளோ அழகாக நிழல் தோத்தி இருக்குது பாருங்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு வாசப்படி உச்சி வெயில் நேரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நிழலாக. என்ன ஒன்று, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களாம் பைக்கை கொண்டாந்து வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இறங்க வழி இல்லாமல். காலை நேரத்தில் இந்த வீட்டில் நிழல் அடிக்கும், சாயங்காலம் 4 மணிக்கு பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு வாசப்படில் நிழல் அடிக்கும். ஆனால் உச்சி வெயில் எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து வர சிலிப்பு எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கேன் நான் வச்ச பாதாம் மரம். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க நிழலில் வெயிலின் கொடுமை நிழலின் அருமை அப்படின்னு சொல்லிட்டு.